பண்ணாதம்மா. அப்பாவோட வேலை கண்டிப்பா எனக்கு கிடைச்சிடும். அப்பா நினைச்ச மாதிரியே நான் உன்னை ஐஏஎஸ் படிக்க வைக்கிறேன். தைரியமா இரு. சரிக்கா. எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான்யா. எல்லாத்தையும் போன்ல விளக்கமா சொல்ல முடியாது. நேரடியா வாங்க சொல்றேன். எல்லாம் புரியும் நினைக்கிறேன். ஓகே. வணக்கம் சார். என்னம்மா வேலைக்காக அலைஞ்சு களைச்சு போயிட்டியா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். எப்படி இருந்தாலும் சரி, அநேகமா உனக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ சார். அவசரப்படாதம்மா, வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னேன். இன்னும் கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சேர்மன் சைன் பண்ணுவாரு. மறுபடியும் நான் எப்போ வந்து பார்க்கணும் சார்? இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு நீ குறிஞ்சி ஹோட்டல் ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணுமா. நான் வந்து உன்னை சேர்மன் கிட்ட கூட்டிட்டு போறேன். அந்த ஃபைல் அவர்கிட்ட தான் இருக்கு. அதுல சைன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உன் கையில கொடுத்துட போறாரு. சார், நான் ஹோட்டலுக்கு எல்லாம் வரல. நாளை காலையில 10 மணிக்கு இங்கே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கிறேன். உனக்கு வேலை வேணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தாமா ஆகணும். உனக்கு சம்மதம்னா ஹோட்டலுக்கு வா, அப்புறம் உன் இஷ்டம். என்னம்மா நான் சொல்றது புரியுதா? புரிஞ்சுக்கிட்டா சரி. உனக்கு வேலை வேணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தாமா ஆகணும். உனக்கு சம்மதம்னா ஹோட்டலுக்கு வா. Cheers. டேய் மச்சான், உன் பர்த்டேக்கு இது மட்டும் தானா? போடா, ஏமாத்திட்டேடா. டேய் சுமாருடா, நான் என்ன பண்றது? ரெடி பண்ணேன்னு சொல்லி 5000 rupees வாங்கிட்டு போனா ஆளே காணோம். தப்பு என் பேர்ல இல்ல. போடா போடா. டேய் உங்க ஆசை இன்னைக்கு நிறைவேத்துறேன்டா. அங்க பாருங்கடா. ஆஹா சூப்பர்டா. தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன். நீங்க எல்லாம் யாரு? ஃபிகர் நல்லா அம்சமா அழகா தான் இருக்கு. நமக்கு ஓகேடா? பாரு லட்டு மாதிரி இருக்காடா. பாட்டிக்கு ஏதாவது வெயிட்டிங்கா? பாட்டி எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க போல இருக்குடா. நாம கம்பெனி கொடுத்துருவோமா? இது பாருமா, நாங்களும் வெயிட் பார்ட்டி தான். வரியா வரியா? என்ன நீ வர? என்ன அது? அல்சேஷன், பாமரேனியன், ஜெர்மன் ஷெப்பர்டு, டேஷர்ட், டால்மேசியன் எல்லா நாயும் நம்மள கூட்டணி போட்டு துரத்துது சார். இப்ப நாய் வேலைய முக்கியம். உன்னை கோர்ட் கூட்டி போறதுல நான் நாய் படாத பாடு பட வேண்டியது போச்சு. நரா கோட். கடவுளே. ஐயா கடவுளே. அம்மா கடவுளே. கடவுள் தான்டா. இல்லையாரப்பா. ஏடா கை தூக்கு. இல்லையாரப்பா. ஐயா இதப்பா காப்பாத்து. படு போட்டானே. டேய் டேய் எந்திரா. எந்திரி மேல. ஆண்டவனே. என்னடா ஆண்டவனே? கொஞ்ச நேரத்துல நம்ம ஆண்டவன் ஆக்கிருப்பியாடா. டேய் டேய் அப்பா. என்ன எதுக்குடா கீழ தள்ளி விட்ட? என் கேஸ் ஜெயிக்கணும்ல, அதுக்காக சாமி கும்பிட்டேன். என்ன எதுக்குடா கீழ தள்ளி விட்ட? நான் சாமி கும்பிட்டேன். என்ன எதுக்குடா கீழ தள்ளி? சாமி கும்பிட்டேன். என்ன எதுக்கு கீழ தள்ளி? சாமி கும்பிட்டேன். டேய் நீ சாமி கும்பிடுறதுக்கு என்ன ஏட்ட கொண்டு வந்து காப்பு குடுக்குற? உன்னால கையில ரத்தமாய் போச்சு பாரு. இப்படி இருந்தா இப்படி எல்லாம் ஆகும். இப்படி ஆகாம இருக்கணும்னா அவுத்து விடுங்க, நான் தனியா போய் சாமி கும்பிடுறேன். ஓ அவுத்து விட்டு தனியா போயிருவியா?
அப்படியே ஓடி போயிட்டீங்கன்னா நடந்தாலும் நடக்கும்ல. உடம்பெல்லாம் ரத்த காயமானாலும் சரி இந்த விலங்க வந்து நான் கழட்டி விட மாட்டேன். பாரு, இங்க இருந்து கோர்ட்டுக்கு போற வரைக்கும் நீ எதை செஞ்சாலும் எனக்கு சொல்லி தரேன். ஐயா கோவிந்தாவுக்கு காணிக்க போடுங்க ஐயா. எதுக்கு? கோயில் கட்டுறதுக்கு. கோயில் கட்டவா? என்னாச்சு? தேடிக்கிட்டு இருந்தேன். கும்பாபிஷேகம் பண்றேன். எதுக்கு அந்த ஆள் நீ? இந்த மாதிரி நாய்களாலதான் நான் இந்த நிலைமைக்கே வந்தேன். எப்படி? ஓச்ச அத்தனை பணத்தையும் இந்த மாதிரி உண்டியில தான் போட்டேன். அதுக்கப்புறம் வீடு, காரு, பங்களா, பில்லு நில்லு. இப்ப சொல்லு. இத்தனையை வித்து இந்த மாதிரி உண்டியில தான் போட்டேன். ஒரு பய கூட கோயில் கட்டவே இல்ல. அவன் சொன்னா வீடு கட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் நான் தொடருங்கிற முடிவுக்கு வந்தேன். காளியாபுரத்துல காளிகாம்பாள் கோயில், மீஞ்சூர்ல மீனாட்சி அம்மன் கோயில், காசிமேட்ல காசி விஸ்வநாதர் கோயில், கடைசியில வண்டலூர்ல மிருக காட்சி சாலையில போய் அட்மிட் ஆகலாம் நினைச்சேன். இல்ல, வடிவுடைய அம்மன் கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணலான் இருந்தேன். அதுக்குள்ள நீ பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டீங்க. நல்ல வேளை நீ நார்த் இந்தியாவில பிறக்கல. பிறந்திருந்தீங்கன்னா அங்க ராமர் கோயில் கட்டிருப்பியா? சந்தோஷம். உண்மையிலேயே கோயில் விஷயத்துல நீ ஒரு ஜென்டில்மேனியா? இல்ல, நான் ஒரு டெம்பிள் மேன். ஐ சூரத்தேங்கா, சூரத்தேங்கா, தேங்கா பொறுக்கி, தேங்கா பொறுக்கி. உட்காருங்க. கை வலிக்கும் இல்ல? எனக்கு தானே. எனக்கு உனக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், எதை செஞ்சாலும் சொல்லிட்டு செய்யுங்க. உன்னை கோர்ட்டு கூட்டிட்டு போற பாவத்துக்கு கோயில் முன்னாடி வந்து குத்த வச்சு உட்காரு தேங்காய் பொறுக்கிறிய. 10 பேர் பார்த்தாங்கன்னா என்ன என்னடா நினைப்பானுங்க? 10 பேர் பார்த்து எனக்கு பத்தி எனக்கு வயிறு பசி பண்ணது. சாப்பாடு வாங்கி கொடுங்க. சாப்பாடெல்லாம் வாங்கி தர முடியாது. என்ன சாப்பாடு வாங்கி தர முடியாதா? அப்புறம் மயக்க போட்டு விழுந்துருவேன். ஏய் ஏய், என்ன ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன் நீ? எந்திரா. அட எந்திரி எந்திரி. சோறு ஆமா வாங்கி தரணா? சட்டம் சொல்லுதே. சட்டம் சொல்லுதா? சரி வாங்கி கொடுத்துட்ட போகுது. இந்த மாதிரி தேங்காய் பொறுக்கி திங்கிறதுனால நீ அமைதிப்பட சத்யராஜ் ஆக முடியாது. வாங்க. ஸ்வரஸ்தானங்களே சரியில்லை. சக சக ம பனி ப பசனி சமக மக சமமக சக சக ம பனி ப பனி ச பச பனி ப பச பனி ப பசனி சமக மக சம பசனி சக மக சமக மக ச தோகை மயில் தோகை மயில் சாயல்லதில் சாயல்லதில் நீ இருந்தாய் நீ இருந்தாய் நீ இருந்தாய் விண்முகில் தடுமாற விண்ணிலவையிடம் மாற ஆயிரம் கதை கூற உன் நினைவு அரங்கேற எங்கோ தொலைவில் ஒரு குயில் அழைக்குது இங்கே ஒரு மரம் உனக்காக துடிக்குது.
என்கிட்ட வாயடிக்கும் போது எப்படி பேசுற, பாடும்போது எல்லாம் அடங்கி போயிடுறது. உன்னை தேடி பார்க்கும், உன்னை தேடி பார்க்கும். சாகித்யத்தை பாவத்தோட அனுபவிச்சு பாடணும். இப்படி மொட்டை மொட்டையா பாடினா அது பாட்டே இல்ல. இப்ப மறுபடியும் பாடுறேன், கேளு.